தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழா முன்னிட்டு துப்புரவு பணியாளர்களுக்கான மருத்துவ முகாம், காப்பீட்டு அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது. சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் மண்டல அலுவலகத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழா முன்னிட்டு தாம்பரம் மாநகராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கான மருத்துவ முகாம் மற்றும் மருத்துவ காப்பீட்டு அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது. மருத்துவ முகாமை பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ. கருணாநிதி, தாம்பரம் மாநகராட்சி ஆணையாளர் பாலச்சந்தர் IAS கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். மருத்துவ முகாமில் ஆரோக்கிய உணவுக்கான காய்கறிகள், தானியங்கள், பழ வகைகள் என தனி அறைகள் அமைத்து பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டன. மேலும் துப்புரவு பணியாளர்கள் தங்கள் உடலில் சர்க்கரையின் அளவு, இரத்த அழுத்தம், ECG, கண், காது, மூக்கு, தோல் நோய், எலும்பு, பல் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகளை மேற்கொண்டு மருத்துவர்களால் மருந்து, மாத்திரைகளுடன் தகுந்த ஆலோசனைகளும், உடல் ஆரோக்கியத்துடன் வாழ யோகா, உடற்பயிற்சிகளையும் செய்யவும் அறிவுரைகளையும் வழங்கப்பட்டது. இதில் மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை, தாம்பரம் மாநகராட்சி நகர நல அலுவலர் டாக்டர் அருள் ஆனந்த் உட்பட அரசு அலுவலர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இரண்டாவது மண்டலம் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து சுகாதாரத்துறை அலுவலர்கள் மற்றும் மருத்துவத்துறை சார்ந்த அலுவலர்கள், பத்திரிகை துறை நண்பர்கள், மாநகராட்சி ஊழியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நமது தூய்மை பணியாளர்கள் மற்றும் சுகாதாரத்துறையில் பணியாற்றுகின்ற அனைத்து அடிப்படை ஊழியர்களுக்கும் இன்று இலவசமாக வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். ஏனெனில் நல்ல உடல் நலமே செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கிணங்க உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறதுக்கு தெம்பு இருக்கும். அதனால் உடல் நலத்தை மட்டும் அட் எனி காஸ்ட்டு, எந்த விதமான ஒரு சூழ்நிலையிலையும் அதை நம்ம ஒரு அசட்டையாவோ இல்லை ஒரு அஜாக்கிரதையாவோ இருந்துடக்கூடாது. நம்மளுடைய உடல்நலம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. நம்மளை நம்பி தான் குடும்பம் இருக்குது. அதனால் நம்மளை நம்பி தான் நம்ம குழந்தைங்க இருக்காங்க.